இங்க ஒரு லேடி தன்னோட கேங்ல இருந்த எல்லா பொண்ணுங்க கிட்டயுமே அவங்களோட கிளவுஸையும் கேப்பையும் கலட்ட சொல்றா. கலட்டினதுக்கு அப்புறம் தான் புரியுது அங்க இருந்த எல்லாருமே சூனியக்காரிங்க. இந்த கூட்டத்துக்கு தலைவியே அந்த லேடி தான் போல. அப்ப அவ ஒரு விஷயத்த சொல்றா. இந்த உலகத்துல உள்ள அவ்வளோ குழந்தைகளையுமே நம்மளால ஈஸியா கொல்ல முடியும். அதுக்கான ஒரு மந்திர லிக்விட நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதை ஒரு சொட்டு அவங்க மேல ஊத்துனா போதும் அந்த குழந்தைகள் எல்லாமே உடனே எலியா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியா அவங்கள கொன்னுறலாம் அப்படின்னு சொல்றா. பக்கத்துல ஒளிஞ்சிருந்த பையன் ஒருத்தன் இத கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே இவளுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருது. இங்க யாரோ ஒரு பையன் இருக்கதா அவ உணர ஆரம்பிச்சிட்டா. உடனே அந்த பையனை கண்டுபிடிச்சு அந்த லிக்விட அந்த பையன் மேல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த லிக்விட அவன் மேல போட்டதுமே அந்த பையன் உடனே எலியா மாறிடுறான். எலியா மாறின அந்த பையனை இந்த சூனியக்காரி உடனே கொல்ல ட்ரை பண்ணும்போது அந்த பையன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அப்படி எலியா மாறின அந்த பையன் தன்னை மாதிரியே மாறின எல்லா எலியையும் தன்னோட நண்பர்களா சேர்த்துக்கிட்டு இந்த சூனியக்காரி கூட்டத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்ச அந்த எல்லா எலிகளுமே அந்த மந்திர லிக்விட திருடிக்கிட்டு வந்து அந்த சூனியக்காரிங்களோட சாப்பாட்டுல கலந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்த சூனியக்காரிகள் எல்லாமே எலியா மாறிடுறாங்க. கடைசியில தான் ட்விஸ்ட், அந்த தலைவி சூனியக்காரி ரொம்ப நாளா வளர்த்துட்டு இருந்த தன்னோட பூனையே கடைசியில அந்த எலியா மாறின அந்த தலைவி எலிய கடிச்சு சாப்பிட்றது.